அனைவருக்கும் வணக்கம். மாந்திரீக பூமி சேனல். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இடம் விற்காத இடத்த எப்படி விற்கிறது, அதுதான் நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. அவங்களுக்கு உண்டான வீடியோ அது. இப்போ இடத்த விற்கணும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ரியல் எஸ்டேட்டுக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க, தான் சொந்த இடத்த விற்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தடையாகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அதாவது ஒரு சில விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, எதிர்பார்ட்டியை கூட உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறாங்க, பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி இடம் விற்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு உண்டான வேலைகள் வந்து செய்வாங்க. அதாவது என்ன வேலைகள் செய்வாங்கன்னா, அதுக்கு உண்டான சம்பளம் போடுவாங்க, இல்லை வித்தியாசனம் போடுவாங்க. இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க அந்த இடத்த விட்டே போயிடணும் அப்படின்னு உச்சாரணம் போடுவாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்களே பார்த்திங்கன்னா, அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. சங்கடப்படுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்குள்ளே அவங்க போனாங்கன்னா, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடக்கும். ஒன்று, யாரோ ஒருத்தர் உடம்பு சரியில்லாத போயிடுவாங்க. இல்லை அப்படின்னு யாரோ ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு சம்மந்தமில்லாத பிரச்சனையாகி வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு சில பேர் என்ன ஆயிரும், அந்த இடத்த விற்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்துடும். ஒரு சிலத்துக்கு அந்த இடத்த விற்றுட்டு தான் போகணும், விற்றுட்டு அந்த இடத்தையே வேண்டாம், அந்த இடத்தையும் விட்டுட்டு தான் போகணுங்கிற அளவுக்கு ஆயிடும். இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னா, இது தானாக நடக்குதானா? கண்டிப்பாக கிடையாது. அதாவது தானாக நடக்குதானா, ஒரு சில பேருக்கு வந்து ஒரு பூர்வீகத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அது செட் ஆகாத இருக்கும். அந்த இடம் வந்து அவங்களுக்கு செட் ஆகாத இருக்கும். அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து அந்த பூர்வீகம் வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் பண்ணும். ஆனால் என்றைக்குமே பூர்வீகத்தில் வந்து இடம் ஆகலைன்னா அவங்கள ஒன்றும் பெருசாக பாதித்து அவங்கள வந்து ஊரை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறலாம் பண்ணாது பூர்வீகம். இது எது செய்யும் அப்படின்னா, ஏவல் தான் இந்த வேலையெல்லாம் செய்யும். இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்த பார்த்து வச்சுருப்பாங்க. அந்த இடம் நம்மளுக்கு தான் கொடுக்கணும், அவன் எவ்வளோ வேணாலும் சரி அந்த இடம் நமக்கு தான் தண்ணி, வேறு எவனுக்குமே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி இன்றைக்கி என்ன பண்ணிடுவாங்க, அந்த இடத்துக்கு உண்டானதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு சில பூஜையெல்லாம் பண்ணி, ஒரு சில மயான பூஜையெல்லாம் பண்ணிடுவாங்க. பண்ணினது என்னென்னா, அந்த இடம் வந்து என்னென்னா கட்டாயிரும். அவன் என்ன பண்ணிடுவான், அங்கேருந்து கொண்டாந்து பூஜை பண்ணி அந்த இடத்துக்கு உண்டான இடத்துல வந்து புதைச்சி ஒரு பூஜையை பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துக்குள்ளே யார் வந்தாலும் சரி அந்த இடத்த வந்து வாங்கிறதுக்கு வர மாதிரியே வருவாங்க. அந்த இடத்த வந்து பார்த்ததையும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடும். உடனே நம்ம இந்த இடத்த பார்க்க போய் அப்படி ஆச்சுன்னா அவங்க வரமாட்டாங்க. இதே மாதிரி போகும்போது என்னன்னே தெரியல, ரொம்ப நாளாக இடம் விற்காத கிடக்குது, அப்போ ஏதோ பிரச்சனைகள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் அதே ஒரு கண்ணோட்டத்திலே போயிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் ஏவல் வேலை, இதெல்லாம் வந்து சுத்தமான ஏவல் வேலை. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு விஷயம், இடத்த வந்து பணமும் வாங்கிடுறாங்க. அந்த இடத்துக்கு கிரையுமே பண்ண முடியாது. இல்லை அப்படின்னா அந்த இடத்த வந்து வாங்கினவங்க அந்த இடத்துக்கு வரவே முடியாது. ஒரு சில பிரச்சனைகள் அப்படியேவும் நடக்குது, சரிங்களா. அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த இடம் எனக்கு தான் வேணும், இந்த இடம் எனக்கு தான் வேணும்னு நினச்சி ஒரு பக்கம் ஏவல் பண்ணுறோன்னு பண்ணுறான். இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், இந்த இடம் விற்காதையே கிடக்கட்டும், எவனும் வாங்கக்கூடாது அப்படின்னு பண்ணுறோன்னு பண்ணுறான். இன்னொரு ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இடம் நம்மளுக்கு தான் அவன் விற்கணும், வேறு யாருக்கும் விற்கக்கூடாது அப்படின்னு பண்ணிடுறாங்க. இதில் என்ன கடைசியாக புரோக்கர் வந்து பார்ப்பாங்க. புரோக்கர் என்ன ஆயிடுவாங்க, அந்த இடத்த பார்த்துட்டு சரி இந்த இடத்த நம்ம விற்றுடணும் அப்படின்னு சொல்லி அவங்க டோக்கன் போடுவாங்க. கடைசி அவங்க என்ன ஆயிடுவாங்க, அவங்களுக்கு அதே பிரச்சனைகள் தான் நடக்கும். அவங்க போய் அந்த இடத்துல காலை வச்ச நேரம் அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் பலிக்காத அளவுக்கு ஆயிரும், எந்தமே அவங்களுக்கு வியாபாரம் ஆகாது. அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இடம் விற்கிறதுனா வந்து நினைக்கிறாங்க இன்றைக்கி வந்து என்னென்னமோ பண்ணுறாங்க, டக்குன்னு விற்றுறாங்க அப்படின்னு. ஒரு சில வேலைகள்லாம் இருந்தால் தான் செஞ்சால் தான் விற்க முடியும். இப்போ என்ன பண்ணிடுவான்னா, ஒரு சில பேர் ஒரு பூஜை போட்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுவாங்க, இடம் விற்கணும் அப்படின்னு சொல்லி பூஜை போடுறவங்க இருக்காங்க, விற்கக்கூடாதுன்னு சொல்லி பூஜை போடுறவங்க இருக்காங்க. விற்கக்கூடாதுன்னு சொல்லி பூஜை போடுறோம், விற்கணும்னு சொல்கிற பூஜை போடுறோம், இந்த ரெண்டு பூஜை என்ன ஒரு கட்டு விழுந்துடும். கட்டு விழுந்துட்டா கடைசியாக ஒரு ஆள் வந்து வாங்கிடுவார் அந்த இடத்த. வாங்கினாளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த இடத்துல வீடு கட்டி பண்ணணும் அப்படின்னு இடம் வாங்குறதே மேக்ஸிமம் அதுக்கு தான் வீடு கட்டி இருக்கணும்னு தான் வாங்குறாங்க. ஆனால் என்ன ஆயிரும், அவங்க அந்த இடத்த வாங்கினதுலேருந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிரும். கோயிலில் போய் கேட்டிருப்பாங்க, அந்த இடத்த வாங்கினா சாமி நல்லா தான் இருக்குன்னு சாமி சொல்லிடுச்சும்பாங்க. அவங்களும் வாங்கிடுவாங்க. கடைசி அந்த இடத்த வாங்கின வாட்டி தான் அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடக்கும். ஒன்று அவங்க குடும்பத்தில் பிரச்சனையாயிரும், இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க ஏதாவது பிரச்சனையாயிரும், இல்லைன்னா அவங்க வாழ்க்கை எதுவும் சரியில்லாத போயிடும், இல்லை பணங்காசு விரயமாயிரும். கடைசி இந்த இடத்த வாங்கிட்டு சுத்தமாக ஜீரோ ஆயிடுவாங்க. அல்ல அந்த இடத்த அவங்களால விற்கவும் முடியாது. இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து என்னென்னா, ஒரு சில மை வேலைகள் உண்டு, மயான சாம்பல் கொண்டு பண்ணுற வேலைகளும் உண்டு. எல்லாம் நினைக்கிறாங்க மயான சாம்பலை கொண்டு போய் சும்மா போட்டுட்டா போதும், அது கட்டு விழுந்துடும் அப்படி. மயான சாம்பல்னால் அதுக்கு உண்டான வேலைகள் செஞ்சு கொண்டு போட தான் அது மாதிரி தான் நடக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா சொல்கிறேன், தயவு செஞ்சு யாருமே ஒருத்தரை கெடுக்கணும், ஒருத்தரை அழிக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த மயானத்தில் உண்டான பொருளை எடுத்து கொண்டாந்து போடுறது, இதெல்லாம் அவங்களுக்கு தான் அழிவு உண்டாகும். அப்போதைக்கு நீங்கள் யாருக்கு போடுறீங்களோ அவங்களுக்கு கேட்கும்.
சொல்கிறாங்க இன்றைக்கி நிறைய என்னங்கிறாங்க, உடல் கட்டு போட்டுக்கோ, திசை கட்டு போட்டுக்கோ, மயானத்தில் போய் அதை எடுத்துகிட்டு வா, இதையே எடுத்துகிட்டு வா, நான் பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு நோட்டு புக்கை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க எல்லாருமே. கடைசியாக என்ன ஆயிடுது, அது அவங்க பயிற்சி கொடுக்குறேங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க அதை செய்யும்போது எல்லாத்துக்குமே அந்த கட்டு உழுகுமானா உழுகாது. அவங்க அப்போதைக்கு போய் எடுத்துகிட்டு வந்து பண்ணிடுவாங்க. 6 மாதம் கழிச்சு அந்த மயான சாம்பலை தொட்டு 6 மாதம் கழிச்சு, கரெக்டாக 6 மாதம் வச்சுக்கோங்க, நீங்கள் அதிகமாகலாம் வேண்டாம், ஒரு 3 அல்லது 6. பலகீனமானவங்களாக இருந்தாங்கன்னா 30 நாள். அதெல்லாம் தொட்டு எடுத்துகிட்டு வந்து பண்ணும்போது அவங்க குடும்பத்தில் ஒன்று அவங்க இருக்க முடியாது, இல்லைன்னா அவங்க உடலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்துடும். ஒருத்தர் சொல்கிறாரு, கரெக்டாக இந்த அமாவாசை பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடம்பு பூரா அப்படியே பிச்சுக்குது, உடல் பூரா அப்படியே பிச்சுக்குது. பௌர்ணமி நாள் அமாவாசை நாள் வந்தால் மட்டும் உடல் பூரா பிச்சுக்குது, என்னன்னு தெரியலைங்கிறாங்க. கடைசியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தா அவர் எங்கேயோ ஒரு பக்கம் வந்து இதுக்கு போயிருக்கிறார், இந்த மாந்திரிகம் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போயிருக்கிறார். அப்படின்னு போனதையுமே என்ன ஆயிடுச்சு, அவருக்கே தெரியாத அந்த உடம்புல வந்து அந்த வைப்ரேஷன் ஏறிடுச்சு. இதெல்லாம் தேவையில்லாத வேலைக்கு. நம்ம குடும்பத்துக்கு நம்ம தொழில் நல்லா இருக்கணும். அதாவது அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அவங்க தொழில் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம போகிற பக்கம் பாதுகாப்பு வேணும். அதுக்கு மட்டும் யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து நான் மாந்திரிகம் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு போய் அந்த மந்திரம் இந்த மந்திரம் அது இதுன்னு வாங்கி கடைசி அவங்க எதுலேயுமே இல்லை, கடைசி 0 ஆயிடுவாங்க. எதுவுமே இல்லை, 0 ஆயிடுவாங்க. அப்படியெல்லாம் ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது தான் வந்து இந்த வீடியோ தொகுப்பில் வந்து என்ன சொல்கிறேன்னா, இடம் விற்காதவங்க, இடம் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த நான் வீடியோவில் சொன்னது மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, இடம் விற்கணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு அது என்னென்னு புரிய மாட்டேங்குது. அதனால தான் ஒரு அன்பர் சொல்லியிருந்தார், ரியல் எஸ்டேட் பிளாட் வந்து நம்மக்கிட்ட வந்து அவர் சொன்னார், நீங்கள் இந்த விஷயமெல்லாம் தெரியாது, நம்மள மாதிரி நாளுங்க நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா தான் மக்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த வீடியோ பேசணும். ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, பேச முடியல. இந்த மாதிரி இட பிரச்சனை விற்கணும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கணும். இந்த வீடியோ கேட்டிங்கனாவே தெரியும், இந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு ஏதாவது இடங்கட விற்கணும், அந்த மாதிரி ஏவல் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க, நான் வேணால் கண்டிப்பாக பண்ணித்தரேன். அதே மாதிரி எப்போ ஃபோன் பண்ணாலும் எங்கேருந்து பேசுகிறோம் என்னென்னு சொல்லுங்கள். இல்லைன்னா இதான் வாட்ஸ்அப் நம்பரு, வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அனுப்புங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். எல்லா நேரமும் வந்து அன்டைம்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு அன்டைமில் ஃபோன் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு பகலில் ஃபோன் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனைக்கு என்னமோ அதுக்கு உண்டான வேலைகள் நான் செஞ்சு தரேன். சரிங்களா? சிவாய நம, சிவாய நம.